ஒவ்வொரு அனிவர்சரிக்கும் கிஃப்ட் பண்ண ஜுவல்ஸோட ரெடி ஆயிட்டேன். பட் இன்னைக்கு எப்பவுமே நம்பிக்கையான கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸின் நியூ டிசைன். ஹாப்பி anniversary love. கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ், ஈலிங் ரோட், வெம்ப்லி. Trusted for generation. அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து பொறியியல் ஆய்வாளர் அரசு அவர்கள் இணைகின்றனர். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம். இன்னொரு உலக நகர்வுகள் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறோம் அரசு அவர்களே. இன்று நாங்கள் முதலில் பாலஸ்தீனியம் தொடர்பாக பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், 2 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஹமாஸ் இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதல், அந்த தாக்குதல் இப்பொழுது கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 65,000க்கு மேல் அங்கே உயிரிழந்திருக்கின்ற செய்திகளை பார்த்திருக்கின்றோம். இஸ்ரேலை பொறுத்தமட்டில் பாரபட்சமின்றி தொடர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடுக்குமாடி கட்டிடங்களை நாளாந்தம் தரமட்டமாக்கி கொண்டிருக்கிற நிலைமைகளை பார்க்கின்றோம். எவ்வளவு அழுத்தம் வந்தாலும், புற அழுத்தம் வந்தாலும் அதற்கு செவி சாய்ப்பது போல் இல்லை. அமெரிக்காவுடைய முழு ஆசீர்வாதத்தோடும் அவர்கள் இந்த செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றது. ஆனால் சர்வதேச நாடுகளில் பல நாடுகள், அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால், பல நாடுகள் இந்த நிலைமையை பார்த்து கொண்டிருந்தால் நாளை இந்த உலகத்தில் பெரிய ஒரு பாரிய சிக்கலை ஏற்படுத்தும். எல்லோரும் பாடம் எடுத்தவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் பலர் கூறிக்கொண்டிருந்ததை நான் கேட்டிருக்கின்றேன். ஆனால் இப்பொழுது மேற்கத்திய நாடுகள், சில நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், கனடா போன்ற நாடுகள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்திருப்பது போல் தெரிகின்றது. குறிப்பாக பலஸ்தீனியத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பிரித்தானியா ஞாயிற்றுக்கிழமை இது தொடர்பாக அறிவித்தலை விடுத்துவிட்டது. போர்ச்சுகல் மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள், கனடா போன்ற நாடுகள் இவ்வாறான விடயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள், இந்த பலஸ்தீனத்துடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது? ஏதாவது மாற்றம் காணக்கூடிய நிலைமை இருக்கின்றதா? அல்லது காசாவை முற்று முழுதாக தரமட்டமாக்குவதும் இனி வெஸ்ட் பேங்கில் காணிகளை அபகரிப்பதற்கான நிலைமைகளையும் ஏற்படுத்தி இருக்கின்றார் என்று விரிவாக எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மைதான். என்னென்று சொன்னால், நாளுக்கு நாள் அங்கு நிலைமை மிகவும் மோசமாகிக் கொண்டு வருகின்றது. நீங்கள் கூறியது போல கிட்டத்தட்ட 65,000 பேர் இதுவரையில் இறந்திருக்கிறார்கள். வருகிற மாதம் இந்த போர் 2வது வருடத்தை எட்ட போகிறது. ஏறத்தாழ இதுவரையில் 65,000க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். 1,00,000 1,50,000 பேருக்கு மேல் காயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இறந்தவர்கள் 2 லட்சம் பேர் வரையிலும் இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஏனென்றால் காணாமல் போனவர்கள் இன்னும் மீட்கப்படவில்லை. அவர்கள் இடிபாடுகளுக்கு இருக்கலாம் என்றால் அவர்களும் இறந்துதான் இருப்பார்கள். அவர்கள் தப்பியிருக்க வாய்ப்புகள் இல்லை. அப்ப உண்மையான கணக்கெடுப்பு இன்னும் வெளிவரவில்லை. அது மட்டுமல்லாது இஸ்ரேல் தொடர்ச்சியாக குண்டுகளை வைத்து அந்த கட்டிடங்களை தகர்த்து அந்த மக்களின் வாழ்விடங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், முற்று முழுதாக அங்கிருந்து மக்களை வெளியேற்றுவதற்காக. இந்த நிலையில்தான் தற்போது இந்த பிரித்தானியா மற்றது, அதாவது கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, கனடா, போர்த்துகல் போன்ற நாடுகள் இஸ்ரேல், அதாவது 2 தேசங்கள் என்ற ரீதியில் பலஸ்தீனத்தை அங்கீகரித்திருக்கின்றன உத்தியோகபூர்வமாக. இது நான் இந்த வாரம் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட இருக்கின்றது. அதில் கிட்டத்தட்ட 140 நாடுகளின் அரசு தலைவர்கள் அங்கு செல்ல போகிறார்கள். அதில் முக்கியமாக பேசுபொருளாக இருக்க போவது இந்த பலஸ்தீன இஸ்ரேல் மோதல்கள் தான். எனவே அதற்கு ஏதுவாக இந்த அங்கீகாரத்தை அல்லது அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறார்கள் இந்த நாடுகள். கடந்த இந்த மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு தெரியும், ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் எடுக்கப்பட்ட வாக்கெடுப்பில் 142 நாடுகள் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தன. இப்போது உங்களுக்கு தெரியும், சவுதி அரேபியாவும் பிரான்சும் இணைந்து ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையில் கூட இந்த 2 தேசங்கள் என்ற தீர்மானத்தை கொண்டு வர முற்பட்டிருந்தன. இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு சபையின் தலைவராக பாகிஸ்தான் தான் இருக்கின்றது. எனவே பாகிஸ்தான் தான் இதனை ஒருங்கிணைக்கின்றது. இருந்த போதும் அமெரிக்கா அண்மையில் வீட்டோ
தனது வீட்டு அதிகாரத்தின் மூலம் அதனை நிறுத்தியிருந்தது. இப்போது இந்த நாடுகளின் அங்கீகாரம் என்பது ஒரு மிக்ஸ்டான கலப்பான ரியாக்ஷனாகத்தான் இருக்கின்றது. சிலர் அதை வரவேற்றாலும் பல இடங்களில் அதிலும் பல குறைபாடுகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகின்றது. உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்ப ஆஸ்திரேலியாவின் பிரதமரின் பேச்சு, வெளிவார அமைச்சர் அவர்கள் அது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்ட போது அவர்கள் தாங்கள் பாலஸ்தீன மக்களின் இறைமையை அங்கீகரிப்பதாகவும், பாலஸ்தீன மக்களின் இருதேசம் என்ற கொள்கையை அங்கீகரிப்பதாகவும், அந்த தேசத்தை தாங்கள் அங்கீகரிப்பதாகவும், ஆனால் ஹமாஸுக்கு அங்கு இடமில்லை என்று சொல்லியும், ஹமாஸ் அகற்றப்பட வேண்டும் என்று சொல்லியும் கூறியிருக்கிறார்கள். என்னென்று சொன்னால், இதை நீங்கள் எப்படி ஒப்பிடலாம் என்று சொன்னால், 1995 போர் தொடங்கிய போது சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க இலங்கையில் கூறியிருந்தார், தான் விடுதலை புலிகளை அகற்றிவிட்டாவது சமாதானத்தை கொண்டு வருவேன் என்று. தனக்கு விடுதலை புலிகள் தேவையில்லை. அப்ப அது தொடர்பாக நிருபர் ஒருவர் விடுதலை புலிகளின் தலைவரிடம் கேட்ட போது அவர் கூறியது ஒன்றுதான், முடிந்தால் முயன்று பார்க்கட்டும் என்று. என்னென்றால், இவர்கள் தாங்கள் ஏதோ ஒன்றை கொடுப்பது போல் கொடுத்து கொண்டு நடக்க முடியாததை நடத்தி காட்டுவேன் என்று அந்த பந்தை அவர்கள் பக்கம் எறிகிறது. அப்ப இப்ப ஹமாஸ் தான் இதுக்கு தடையாக இருக்கிறது என்ற மாதிரி. அப்போது முன்னர் சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்க கூறினது என்றால், விடுதலை புலிகள் தான் சமாதானத்துக்கு தடையாக இருந்தார்கள். ஆனால் பிற்பாடு விடுதலை புலிகள் இல்லாத நேரத்தில் கூட மைத்ரிபால சிறிசேனாவை கொண்ட இந்த சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்காவால் எந்த தீர்வையும் கொடுக்க முடியவில்லை. அப்ப போலியானது என்பது தெளிவானது. அது எங்கட உதாரணம். இப்ப எங்கட உதாரணங்களை எங்கட உதாரணங்களை நாங்கள் இங்கே பொருத்தி பார்க்கலாம். இப்ப இவர்கள் எல்லாரும் ஒருமித்த உருளா கூறுகிறார்கள், ஹமாஸ் இருக்க முடியாது. ஆனால் சீனா அதுக்கு தெளிவான பதிலை கொடுத்திருக்கிறது. சீனா கூறியிருக்கிறது, பாலஸ்தீன மக்களுக்கு இறமை உள்ள மக்கள், அவர்கள் தான் முடிவெடுக்கணும். ஹமாஸ் இருக்கணுமா, ஃபத்தா இருக்கணுமா என்று. ஏனென்றால் அண்மையில் உங்களுக்கு தெரியும், சீனா அந்த பிராந்தியத்தின் ஸ்டெபிலிட்டிக்காக கிட்டத்தட்ட 14 அமைப்புகளை ஒன்றாக இணைத்திருந்தது. பலஸ்தீன அமைப்புகளை ஒன்றாக இணைத்து பேச்சுவார்த்தைக்கு அடித்தளமிட்டிருந்தது. இவர்கள் இப்போது இவர்களுடைய உள்ளக மோதல் ஒன்று இருக்கின்றது. இப்ப அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையிலான முருகல் நிலை, ரஷ்யாவுடனான மோதல்கள், அடுத்ததாக பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஏற்பட்ட நெருக்கம், இவை எல்லாம் கொடுத்த ஒரு அழுத்தத்தின் காரணமாகத்தான் இப்போது இவர்கள் இந்த இருதேசம் என்பதை அவசரமாக பிரித்தானியா, போர்த்துகல், மற்றது கனடா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அவசரமாக அங்கீகரித்ததற்கும் அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தமே தவிர அவர்கள் மனம் விரும்பி அதை செய்யவில்லை. ஆனால் அரசர்களே, அவசரமாக அங்கீகரித்தாலும் என்ன உத்தரவாதம் இருக்கின்றது? இதை நடைமுறைப்படுத்துவார்கள், சுயாதீனமாக வாழ விடுவார்கள் என்று என்ன உத்தரவாதம் இருக்கிறது? உண்மைதான். என்னென்று சொன்னால், இந்த 2 ஸ்டேட் சொல்யூஷன் என்று சொல்கிறார்கள். இதை நீங்கள் இப்ப எங்க தேசத்திலும் கூறுகிறார்கள், ஒரு நாடு இரு தேசம் என்று. இதில் உள்ள ஆபத்துக்களை யாரும் விளங்கிக் கொள்வதில்லை. அது சொற்றொடர்கள் ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கும், நீங்கள் அதை பேசும்போது அது பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனால் அதில் இருக்கின்ற பிரச்சனைகளை நாங்கள் அலசி ஆராய்வதில்லை, அதற்குரிய ஆய்வு செய்வதற்குரிய இடவழியையும் சிலர் கொடுப்பதில்லை, அல்லது மேற்குலக நாடுகள் அதை ஒரு பியூட்டிஃபுல்லா அதை பிரசன்ட் பண்ணி அதுக்கு கீழே இருக்கின்ற ஆபத்துக்களை மறைத்து விடுவார்களோ என்னவோ தெரியாது. இப்ப எங்கள் தேசத்திலும் கூறுகிறார்கள் ஒரு நாடு இரு தேசம் என்று. இப்ப பலஸ்தீனத்துல ஒரு நாடு இரு தேசம் என்றது 1947 உருவாக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? ஒரு குரூப் ப்ரோ இஸ்ரேல், ஒரு குரூப் ப்ரோ பலஸ்டைன். அதுக்குல்ல சரி, இப்ப இஸ்ரேலுக்கு ஆதரவான குழுவுக்கு ஐரோப்பிய ஒன்றியம், அமெரிக்கா போன்ற, தென் கொரியா போன்ற பொருளாதார ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, ஆயுத ரீதியாக பலம் வாய்ந்த அமைப்புகள் ஆதரவு. ப்ரோ பலஸ்தீனியனுக்கு ஆதரவான குழுக்களுக்கு ஆப்பிரிக்க நாடுகள், சில அரபு நாடுகள் ஆதரவு. அவர்களிடம் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை, நவீன ஆயுதங்கள் இல்லை, பொருளாதார வசதிகளும் இல்லை. அதிலும் பொருளாதார வசதிகள் இருந்த நாடுகளை மேற்குலகம் தன் வசம் எடுத்துவிட்டது. சரி, அந்த ஒரு தேசம் ஒரு நாடு இரு தேசத்துக்கு மோதல்கள் ஆரம்பமாயின. ஒன்று ப்ரோ இஸ்ரேல், ஒன்று ப்ரோ பலஸ்டைன்.
47ஆம் ஆண்டுக்கு பிறகு என்ன நடந்தது? இஸ்ரேல் பல தடவைகள் போரில் வென்றது. இரு தேசங்களில் ஒரு தேசம் சிதைந்து 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 கொண்டு போனது. இன்றும் அந்த ஒரு தேசம் ஒரு நாடு இரு தேசம் என்ற அந்த கொள்கை அந்த சொல்யூஷனை என்னென்று கூறுகிறார்கள் என்றால் அன்ஸ்டேபிள் சொல்யூஷன். ஏனென்றால் அங்கு இறமை இல்லை அவர்களுக்கு. ஐக்கிய நாடுகள் சபையில் கூட பாலஸ்தீனம் ஒரு பார்வையாளராகத்தான் இருக்கின்றது. அப்ப அதை ஒரு தனி நாடாக நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் பிரச்சனை. ஒரு நாடு இரு தேசம் என்றதுக்கு வன்முறைகள் தான் தொடர்ச்சியாக இடம்பெறும் என்பதை இந்த 1947ஆம் ஆண்டிலிருந்து எங்களுக்கு எடுத்துரைக்கப்பட்ட இந்த வரலாறு எங்களுக்கு அதை சொல்லுகின்றது. பிரித்தானியா தான் முதல் பலஸ்தீனம் என்ற தேசத்தை, பலஸ்தீனம் என்ற நாட்டை ஒரு நாடு இரு தேசமாக மாற்றியது. அப்ப ஒரு நாடு இரு தேசத்துக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை இந்த 1947ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற சம்பவங்களை நாங்கள் உற்று நோக்கலாம். என்னன்னு சொன்னா, நீங்க பாருங்கள், இந்த இன அழிப்பு இடம்பெற்றுக் கொண்டிருந்தாலும் அதை யாராலும் தடுக்க முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். இப்ப இஸ்ரேலிய பிரதமர் என்ன கூறுகிறார்? அங்க பலஸ்தீனிய நாட தேசத்தை அங்க யாரும் கட்டியமைக்க முடியாது பப்ளிக்காக சொல்கிறார். அப்ப இப்ப இவர்கள் இப்ப அங்கீகரித்தார்கள் இல்ல, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, கனடா, போர்த்துகல் உடனடியாக ஹமாஸுக்கு ஆயுதங்களை வழங்குவார்களா? இப்ப உக்ரைனுக்கு வழங்கின மாதிரி உடனடியாக இஸ்ரேல் மீது ஆயுத தடைகளை விதிப்பார்களா? அதுதான். ட்ரோன்களை அனுப்புவார்களா? பொருளாதார தடை விதிப்பார்களா? பறக்கிறதுக்கு கட்டுப்பாடுகள் ஒன்றும் நடக்க போறது இல்லை. அவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இல்ல, இனி அமெரிக்காவை கடந்து இவர்கள் அவ்வாறு செயல்படுவார்களா? உண்மைதான், அமெரிக்காவை கடந்து செய்ய முடியும். இன்றைக்கு அமெரிக்காவின் தூதுவர், இஸ்ரேலுக்கான தூதுவர் கூறுகிறார், இந்த போரில் இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடவில்லை, இஸ்ரேல் பல தியாகங்களை செய்கிறது. இந்த போரில் தனது மக்களை, தனது சன் என்ற மகன்களையும் மகள்களையும் இழந்து கொண்டிருக்கிறது, குழந்தைகளை இழந்து கொண்டு, அதுதான் அவற்றை பேச்சு. அப்ப இப்படித்தான் போய்கொண்டிருக்க. அப்ப இதுக்கு அப்பால் இதுல ஆஸ்திரேலியா என்ன சொல்லுவது? ஓகே, தாங்கள் இரு தேசத்தை அங்கீகரிக்கிறோம், ஆனால் ஹமாஸ் இருக்கப்படாது. ஹமாஸ் 2006ஆம் ஆண்டு அங்கு நடந்த தேர்தலில் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அது மக்கள் முடிவெடுக்க, சீனா அதைத்தான் சொல்கிறது, மக்கள் முடிவெடுக்கட்டும். அப்ப இது ஒரு என்ன பிரச்சனை என்று சொன்னால், இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்று சொன்னால், பின்னால் இருக்கிற பிரஷர். இப்ப சவுதியும் பாகிஸ்தானும் இணைந்தது, இஸ்ரேல் தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தப்பட்டு கொண்டு வருவது, ஏனைய பூகோள அரசியலில் பல மாற்றங்கள் இடம்பெற்றுக் கொண்டு வருவது, ரஷ்யா, சீனா என்ற நிலைமை, பொருளாதாரத்தால் ஐரோப்பா விழுந்து கொண்டு வருவது. அப்ப தொடர்ச்சியாக உலகம் ஒரு தளம்பல் நிலையில் இருக்கின்றது. என்று சொன்னா வைப்ரேஷன் மோட்டன். ஏனென்றால் பல நாடுகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன, பல தேசங்களில் ஆட்சி மாற்றங்கள் இடம்பெறுகின்றன. அவ்வாறான ஒரு நிலையில் இந்த நாடுகள் தங்களுக்கான ஒரு காய் நகர்த்தலாக இதனை அங்கீகரித்திருக்கிறார்கள். ஆனால் பிரச்சனை இல்லை, அது அங்கீகரிக்கலாம். இப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, பிரித்தானியாவில் பலஸ்தீன தூதரகத்தில் பலஸ்தீன கொடியை ஏற்றி இருக்கிறார்கள். அவ்வாறு இப்ப போர்த்துகலில் எல்லாம் பலஸ்தீன கொடி ஏற்றப்பட்டிருக்கு. ஆனால் இதை நடைமுறைப்படுத்துவார்களா என்பதுதான் இங்கு முக்கிய கேள்வி, பெரிய ஒரு கேள்வி. அதான் நடைமுறைப்படுத்துவார்கள் என்றால், அமெரிக்கா இதை மறுக்குமாக இருந்தால் அவர்களை எதிர்த்து போராடுவதற்கு யாருக்கு துணிவு இருக்கின்றதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது. இப்ப நீங்கள் இஸ்ரேலுடைய செயல்பாடுகள் தொடர்பாக கூறும்பொழுது, இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது, டோஹாவில் நடந்த தாக்குதலுக்கு பின்னர் மத்திய கிழக்கில் துருக்கியை இப்பொழுது இலக்காக இஸ்ரேல் வைத்திருப்பது போல் கூறுகிறார்கள். இதில் எவ்வளவு உண்மை இருக்கிறது? உண்மைதான். துருக்கியிலும் இப்போது, அதாவது கடந்த திங்கட்கிழமை போல அந்த அவர்களின் துறைமுக பகுதியில் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு அதிர்வு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இப்போது கிட்டத்தட்ட 6 நாடுகளை இஸ்ரேல் தாக்கி இருக்கின்றது இந்த 2 வருடத்துக்கு. இப்போது துருக்கியையும் தாக்கலாம் என்று கூறப்படுகிறது. துருக்கி ஏற்கனவே நேட்டோவில் இருக்கின்ற நாடு. பிரச்சனை என்னவென்று சொன்னால், இதற்கெல்லாம் பொறுப்பு அமெரிக்கா தான் கூற வேண்டும். அவர்களை நேட்டோவில் இணைக்கும் போது பாதுகாப்பு உடன்பாடுகளின் அடிப்படையில் தான், அதாவது பாதுகாப்பு உத்தரவாதங்களின் அடிப்படையில் தான் இணைத்தார்கள். இப்ப போலந்து மீது ரஷ்யாவின் ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் பறக்கிறது என்று சொன்னால் உடனடியாக நேட்டோ அறிக்கை விடுகிறது என்று சொன்னால், ஏன் நேட்டோ நாடு, துருக்கியும் ஒரு நேட்டோ நாடு, இதில் இவர்கள் கண்டும் காணாமலும் இருக்க முடியாது. ஆனால் இப்ப துருக்கியை பொறுத்தவரையில், துருக்கி உண்மையில் திருப்பி தாக்குமாக இருந்தால்
இந்த நிலைமையை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஏன்னா துருக்கி அந்த அளவு வல்லமையுடன் தான் இருக்கின்றது. இப்ப S-400 இருக்கலாம், F-16 விமானங்களாக இருக்கலாம், அல்லது ஏவுகணை. இப்ப துருக்கியின் ஆள் இல்லாத தாக்குதல் விமானம் தான் உக்ரைன் போரில் ஒரு மிக முக்கிய ஆயுதமாக இருக்கின்றது துருக்கி. இப்ப இந்திய பாகிஸ்தான் போரின் போது கூட துருக்கி தான் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்களை அவசர அவசரமாக ஒரு விமானத்தில் பாகிஸ்தான்ல கொண்டு இறக்கி இருந்தது. அப்படி துருக்கியின் ஆயுத பலம் வந்து மிகவும் அதிகம். துருக்கி உண்மையில் இதே சுத்தியுடன் இறங்குமாக இருந்தால் இந்த தாக்குதலை ஒரு முடிவுக்கு, இப்ப இஸ்ரேலின் இந்த இவ்வாறான ஒரு கண்மூடித்தனமான தாக்குதலை ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாம். ஈரான் அதைத்தான் கூறியது. இப்படியே நீங்கள் அனுமதித்துக் கொண்டு போனீர்கள் என்று சொன்னால் நாளைக்கு உலகம் முழுவதும் தாக்குவார். இப்ப அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார்கள், சரி. அங்கே நடக்கின்ற தாக்குதலை இவர்களால் நிறுத்த முடியுமா? இப்ப பாருங்கள், கிட்டத்தட்ட 60-70% கட்டிடங்கள் தரமட்டமாக்கப்பட்டு விட்டது. அதை நிறுத்துவார்களா, அல்லது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எவ்வாறு இலக்கை வைத்து முற்றுமுழுதாக அந்த பகுதியை அழித்து அது ஒரு சுற்றுலா இடமாக மாற்றுவதற்கான திட்டம் தான் அவர்களிடம் இருக்கிறது. அந்த பாதையில் தான் போகுமா? அவர்கள் அந்த திட்டம் மாறாது. என்ன சொன்னால் இந்த அங்கீகாரம் கொண்டு வந்ததே அவசர அவசரமாக. இப்ப ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட போவது, கிட்டத்தட்ட 140 நாடுகள் வரப்போகிறார்கள். அவர்களுக்கு முன்னால் இந்த இனப்படுகொலை தொடர்பான விவாதம் தான் முன்னிலை பெறப்போகிறது. போர்க்குற்றம் அந்த போர் நிறுத்தம் முதன்மைப்படுத்த போகிறது. 6வது தடவை அமெரிக்கா வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த போர் நிறுத்தத்தை இல்லாது செய்திருக்கின்றது. இது எல்லாவற்றையும் ஒரு தனிவு நிலைக்கு கொண்டு வருவதற்காக அவசர அவசரமாக, அதாவது திங்கட்கிழமை ஐநாவின் கூட்டத்தொடர் ஆரம்பமாகுதுன்னா ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் அவசர அவசரமாக அதை செய்கிறார்கள். என்னென்னு சொன்னால் இதை மடை மாற்றுவது, அதாவது இனப்படுகொலை என்றதை மடைமாற்றி இப்போது இதுக்குள் ஒரு கவனத்தை, உலகத்தின் கவனத்தை குவித்தவாறு இஸ்ரேல் அடிக்கிறதை அடித்து முடிக்கட்டும், மேற்கு கரையில் அவர்கள் ஆக்கிரமிப்பதை ஆக்கிரமித்து முடிக்கட்டும். இஸ்ரேலும் அதைத்தான் சொல்றாரு. பெஞ்சமின் நெதன்யாஹுவை பொறுத்தவரையில் அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், தங்கள செட்டில்மெண்ட், அதாவது குடியேற்றம் நிறுத்தப்பட மாட்டாது, தாக்குதல் நிறுத்தப்பட மாட்டாது, அது தொடர்ந்து நடக்கும், யாரும் ஒரு பலஸ்தீன தேசத்தை இங்கு அமைக்க முடியாது என்று அவர் தென்னாவட்டா கூறுகிறார். அதைத்தான் கேட்கின்ற, அதாவது அங்கீகாரத்தை கொடுத்து என்ன பிரயோசனம், யாரால் தட்டி கேட்க முடியும் என்று பாருங்கள். இன்று நாங்கள் காய்ச்சி கொண்டிருக்கும் பொழுது கூட இறந்திருக்கிறார்கள், நேற்று கூட 37 பேர் இறந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள், கட்டிடங்கள் தரமட்டமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்ப நீங்கள் பொது சபை தொடர்பாக கூறும்பொழுது, ஐக்கிய நாடுகள் பொது சபை தொடர்பாக கூறும்பொழுது அப்பாஸ் அவர்களுக்கு விசா அனுமதி கொடுக்கவில்லை. இப்பொழுது அந்த ஐக்கிய நாடுகள் சபையில் எல்லோரும் மெய்நிகர் வழியாக இணைந்து உரையாற்ற வேண்டும் என்று அதுக்கும் கூட அமெரிக்கா தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அது உண்மையான உண்மைதான். என்றால் இப்ப முன்னர் ரஷ்யாவின் வெளிவார அமைச்சருக்கும் விசாவை கொடுக்க மறுத்திருந்தார்கள். அதைத்தான் இப்போது ரஷ்யாவும் சீனாவும் கேட்கிறது. இப்படியான பிரச்சனைக்குரிய இடத்திலே ஏன் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தை வைத்திருக்கிறீர்கள்? கேள்வி. நியூயோர்க்கிலிருந்து நீங்கள் மாற்ற வேண்டும், இல்லை என்றால் அதுக்கு மாற்றீடாக ஒன்றை அமையுங்கள் என்றால் இது ஒரு என்னென்றால் சிஸ்டத்தை குழப்புகிறார்கள். என்னென்றால் சொல்லுவார்கள், என்னென்றால் ஆட்டத்தை கலைக்கிறவன் என்ன யார் என்றால் தோல்வியடைய போறவன் தான் ஆட்டத்தை கலைப்பான். அவர்கள் ஒரு செட்டப்பா ஆட்டத்தை வடிவாக அடுக்கி வைத்திருந்தவர்கள், அது பிளச்சி விட்டது. இப்போ ஆட்டத்தை அவர்களே கலைக்கிறார்கள் என்ற ஒரு நிலைதான். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஐக்கிய நாடுகள் சபைக்கு வர வேண்டாம் என்று சொன்னால் எல்லோருக்கும் தெளிவாக தெரிகிறது. அமெரிக்கா ஒரு புறம் பேச்சுக்கள் என்று சும்மா கூறினாலும் அவர்களுடைய இன்டென்ஷன் முழுக்க வந்து போரும் அழிவையும் ஏற்படுத்துவதுதான் அவர்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கின்றது என்பதை உலக நாடுகள் எல்லோரும் புரிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதை மெல்ல மெல்ல இந்த சிக்கலில் இருந்து விடுபடுவதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்களே தவிர நேரடியாக இன்னும் மோதவில்லை. என்னென்றால் நேரடியாக மோதும் போது அது ஒரு 3வது உலக போராகத்தான் பரிணமிக்கும். அமெரிக்காவை தனிமைப்படுத்தலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? ஏற்கனவே ஒரு தனிமைப்படுத்த போற ஒரு நிலைக்கு வந்து விட்டார்கள். என்னென்றால் சீனாவுடன் போட்டியிட முடியாத நிலை. அண்மையில் சீனா மேற்கொண்ட அந்த படைத்துறை ஒத்திகை வந்து உலகத்தை அப்படியே புரட்டி போட்டு விட்டது. இவ்வளவு காலமும் தொழில்நுட்பம் என்று சொன்னார்கள். இப்ப அமெரிக்கா சரி, அமெரிக்காவை பொறுத்தவரையில் உலகிலேயே அமெரிக்கா தான் அதிக நிதியை ஒதுக்குற நாடு பாதுகாப்புக்கு. 800 பில்லியன் டாலர். சீனா, இந்தியா, ரஷ்யா, பிரித்தானியா, பிரான்ஸ் எல்லாத்தையும் சேர்த்தாலும் அந்த அளவுக்கு வராது. ஆனா எனவே அவர்களால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் பெருமளவான ஆயுதங்களை, படையினரை.
ஆனால் சீனா என்ன செய்கிறது என்று சொன்னால், இவ்வளவு விலையை கொடுத்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்றதை களமுனையில் செயற்படாமல் செய்கிறது. அதாவது ட்ரோன்கள், அதாவது சமச்சீரற்ற போர் முறை, அதுதான் சீனா வெற்றி ஈட்டிக் கொண்டிருக்கின்றது. தொழில்நுட்பம், புதுசான கண்டுபிடிப்புகள், இப்ப ஐடியாக இருக்கலாம் அல்லது ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம். அப்ப அந்த நிலைக்கு அமெரிக்கான ட்ரெடிஷனல் அந்த வார்ஃபேர் தற்போதைய களமுனைக்கு பொருந்த முடியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். அதுதான் அந்த சிக்கல். அப்ப அவர்கள் இப்படித்தான் உலகத்தை குழப்புகிறார்கள் என்று சொன்னால், இப்ப சீனா ஒவ்வொரு நாடுகளில் குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வர்த்தகத்தை இல்லாமல் செய்து, அவர்களை பட்டினியை ஆக்கி, அவர்கள் பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்து, அந்த நாடுகளில் கலவரங்களை உருவாக்கி எல்லா அரசுகளையும் குழப்ப போகிறார். நிறைய அரசுகளை பலஸ்தீனத்துக்கு அதிகரித்து வரும் அங்கீகாரம் தொடர்பாகவும் அவசரமாக அவர்களுடைய செயல்பாடுகள் தொடர்பாகவும் நீங்கள் உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு பகிர்ந்து கொண்டமைக்காக உயிரோடை தமிழ் அன்புகள் சார்பாக நன்றி கொண்டு மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.